ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, தாவேகாவுடைய தலைவரான விஜய் இருக்கார் இல்லையா. ஸோ அவருடைய முதல் மாநாடு அப்படின்றத விக்கிரவாண்டியில் நடத்தியிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். அப்பையிலிருந்தே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் அந்த சென்டிமெண்ட் அப்படின்றத பார்த்து தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுறாரு. அதனால டெஃபினட்டாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் வீல ஆரம்பிக்கிற மாதிரியான தொகுதியில தான் போட்டியிடுவார் அப்படின்னு பலரும் பரவலாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவர் விக்கிரவாண்டியில போட்டியிட போறாரா இல்லை விருகம்பாக்கத்தில் போட்டியிட போறாரா அப்படின்ற மாதிரி பலரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது தாவேகாவுடைய தலைவரான விஜய் பெரம்பலூர்ல போட்டியிடுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க தாவேகாவினுடைய முக்கியமான நிர்வாகிகள். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி பெரம்பலூர்ல நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் பெரம்பலூர்ல போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய செயல் வீரர்கள் உட்பட பலருமே வந்துட்டு பார்த்தோம்னா தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னப்பா கட்சி நிர்வாகிகள் வந்துட்டு தீர்மானம் நிறைவேற்றுறதெல்லாம் எல்லா கட்சியிலும் தானே நடக்குது. விருப்பமனு கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 234 தொகுதியிலையும் அந்தந்த கட்சியினுடைய தலைவர்கள் போட்டியிடணும்னு சொல்லிட்டு தொண்டர்கள் வாங்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்டோம்னா, அதை தாண்டி இந்த ஒரு செயல் வீரர்கள் கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே விஜய் மட்டும் இல்லாம விஜயனுடைய முக்கியமான தளபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குஷி ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா மாதிரியான முக்கியமான தளபதிகள் அங்க கூடியிருந்ததுதான் விஜய் பெரம்பலூர்ல போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ விஜய் ஏன் பெரம்பலூர்ல போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. அதை தாண்டி விஜய் பெரம்பலூர்ல போட்டியிட்டாலும் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, பெரம்பலூருடைய தொகுதியினுடைய அரசியல் கள நிலவரம் என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தொகுதியை பொறுத்த வரைக்குமே இப்ப கள நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பெரம்பலூர் தொகுதியினுடைய இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஆர்டி ராஜா இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்துட்டு கடைசி 2 டைமா தொடர்ந்து அங்க எம்எல்ஏவா இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 3வது முறையா ஜெயிச்சு பெரம்பலூர் தொகுதியை தக்க வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாம ஹேட்ரிக் விக்டரியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காய்களை நகர்த்திக்கிட்டு இருக்காரு ஆர்டி ராஜா. ஆல்ரெடியா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாலினுடைய குட் புக்ல மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவருடைய குட் புக்லையும் டிக் மார்க் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வரக்கூடிய எலெக்ஷன்ல டெஃபினட்டா பெரம்பூர் தொகுதி அப்படின்றது ஆர்டி ராஜாக்கு ஒதுக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா பெரம்பூர் தொகுதி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாலே ஆர்டி ராஜாவுடைய நேம் அப்படின்றது ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால அங்க டெஃபினட்டா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவர் ஜெயிப்பாரு அப்படின்னு நம்புறாங்க. ஆனா விஜய் மாதிரியான ஒரு உச்ச நட்சத்திரத்துக்கு எதிராக ஆர்டி ராஜா நின்னா ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அரசியல் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் கோவை மாவட்டத்துல நின்னாரு, எதிர்த்து வானதி சீனிவாசன் நின்னாங்க. ஸோ வானதி சீனிவாசனோட கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்சவர், ஏன் இந்தியா பூரா தெரிஞ்ச ஒருத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அந்த இமேஜ் அவருக்கு கோயம்புத்தூர் தொகுதியில கை கொடுக்கல. ஸோ அதே மாதிரியான சேம் வாய்ப்புகள் இந்த பெரம்பூர் தொகுதியிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அரசியல் அப்படின்றது வேற, இங்க நமக்குள்ள ஒருத்தர் வந்துடக்கூடாது, 3வதா ஒருத்தர் வந்துடக்கூடாது அப்படின்னா பல நேரங்கள்ல பெரிய கட்சிகள்னு சொல்லக்கூடிய 2 கட்சிகளும் சேர்ந்து 3வதா வந்தால அடிச்சு துவச்சு ஒண்ணும் இல்லாம பண்ணியிருக்காங்க. விஜயகாந்த் மாதிரியான ஆட்கள் அதுக்கு ரொம்ப பெரிய சாட்சி அப்படின்னே சொல்லலாம். ஒண்ணு நானு இல்லைன்னா நீ, நம்ம 2 பேரும் தான் போட்டி போடணுமே தவிர நமக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தர் போட்டியிடக்கூடாது அப்படின்றது திமுக அதிமுகவுடைய நிலைப்பாடா தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. என்னதான் 2 கட்சியும் மாறி மாறி வந்துட்டு விமர்சனங்கள், கடுமையான விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், ஊழல் அது இதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட திமுகவை பொறுத்த வரைக்கும் திமுக தலைவர்கள் அதிமுக தான் எங்களுக்கு எதிர்கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அதிமுக தலைவர்கள் திமுக தான் எங்களுக்கு எதிர்கட்சி, தாவேகாலாம் ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கான பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒன்று நீ இல்லைன்னா நான் அப்படின்றது தான். அந்த மாதிரி பெரம்பலூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஆர்டி ராஜாக்கு அதிகப்படியான சப்போர்ட் அப்படின்றது இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே, ஆர்டி ராஜா வந்துட்டு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்காரு, அது வந்துட்டு திமுகவுடைய கோட்டையாகவும் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் எல்லாம் தெரிஞ்சும் விஜய் ஏன் வந்துட்டு அங்கே போய் நிற்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விஜயை பொறுத்த வரைக்குமே விஜய் பெரம்பலூர் தொகுதியில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
இருக்கலாம். அவர் டிசைட் பண்ணல, நான் நின்னா பெரம்பலூர்ல தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிசைட் பண்ணல. அவரை சுற்றி இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா மாதிரியான ஆட்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ செங்கோட்டையன் கூட இந்த விஷயத்தில் அவ்வளோவா இன்டர்ஃபியர் ஆகலை அப்படின்னு சொல்லப்படுது. வெற்றி வாய்ப்பு எங்கே அதிகமாக இருக்கோ சென்னையிலேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வட சென்னை மாதிரியான இடங்கள்ல, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம ஜெயலலிதா அவங்க நின்று ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த தொகுதியில் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்கே நகர் அங்கே கூட வந்துட்டு நிற்க வைக்கலாம். இந்த மாதிரி மெயினான ஏரியாவில் நிற்க வச்சு நம்ம ஜெயிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான அறிவுரைகளை சொல்லியுமே இல்லை நம்ம திமுக தான் எதிரின்னு சொல்லிட்டோம், திமுகவனுடைய கோட்டையிலே வச்சு திமுகவை அடிக்கணும், அப்போதான் தலைவா அவங்களுக்கு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுன் அவனுடைய முழு ஏற்பாட்டில் தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் விஜய் டெஃபினட்டா பெரம்பலூர்ல நிற்பாரு அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டி ராஜா மாதிரியான ஆட்களை எதிர்த்து ரொம்ப தீவிரமான அரசியல் அப்படின்றது பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தாவேக்காவுடைய தலைவரான விஜயும் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெரம்பலூர்ல இருந்து தான் அடுத்த முதலமைச்சர் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லைன்னா விஜய் எதிர்த்து பெரம்பலூர்ல நிற்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொன்னதா இருந்தாலும் சரி, பெரம்பலூர் விஜய்க்காக ஒதுக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் என்னதான் பெரம்பலூர்ல போட்டியிட்டாலும் பெரம்பலூர்ல மட்டும்தான் போட்டியிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா 2 தொகுதிகளில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் அதிகமா இருக்கு. பெரம்பலூர் ஒரு ஆப்ஷன் ஆகும். இன்னும் வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில பி சென்டிமெண்ட்லயே பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு தொகுதியிலையும் விஜய் 2 தொகுதியிலையும் போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடி காலத்துல அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் பண்ணுவாங்க. இப்ப கடந்த ஒரு 10 வருஷமா யாரும் அவ்வளவு பெருசா அதை பண்ணது கிடையாது. பட் விஜய் இருக்கார் இல்லையா, விஜய் மறுபடியும் அதை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ திமுகவினுடைய கோட்டையான பெரம்பலூர்ல நிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கக்கூடிய விஜயினுடைய இந்த முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த முடிவை பத்தி அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.